தென்காசி மாவட்டத்தில் இருந்து பல்லாயிரம் டன் கணக்கிலான கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு கேரளாவிற்கு கடத்தப்படுவதை கண்டும் காணாமல் இருக்கும் விடியா திமுக ஆட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம். தென்காசி வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் வரும் 6ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. சென்னை மேற்கு சைதாப்பேட்டை பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த இளம்பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞருக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். டாடி சன் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்று பொதுமக்கள் வேதனை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கியதாக 2 போக்சோவில் பிடிபட்டனர். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் தான் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொளத்தூரில் மளிகை கடைக்கு சென்ற பெண்ணை அவதூறாக பேசி தாக்கிய 2 சிக்கினர். முதல்வர் ஸ்டாலின் தொகுதியிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லா நிலை தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகளை கூறி பாலியல் தொல்லை கொடுத்து ஏமாற்றிய காதலன் மீது பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார். திமுக ஆட்சியில் ஏவல் துறை பாலியல் புகார் குறித்து நடவடிக்கை எடுக்குமா அல்லது வழக்கம் போல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்குமா என மக்கள் கேள்வி. மயிலாடுதுறையில் 3½ வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் யாரையோ காப்பாற்ற காவல்துறை முயல்வதாக சிறுமியின் பெற்றோர் ஆட்சியரிடம் மனு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் சார்களை காப்பாற்றுவதிலேயே முனைப்பாக உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 45 வயது நபர். பாலியல் தொல்லை விவகாரத்தில் திமுக அரசு மௌனம் சாதிப்பதால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 85 வயது முதியவர் உட்பட 3 போக்சோவில் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் பொழுது விடிந்தால் அரங்கேறும் பாலியல் தொல்லையால் பெற்றோர்கள் அச்சம். சென்னை புளியந்தோப்பில் 16 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கர்ப்பமான அவலம். சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பதை கண்டுகொள்ளாத ஸ்டாலின் அரசுக்கு விரைவில் பாடம் புகட்டுவோம் என பெற்றோர்கள் ஆதங்கம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே இளம்பெண் குளிப்பதை ரகசியமாக பார்த்ததோடு ஆபாசமாக பேசிய ஆசாமி மீது வழக்கு பதிவு. அப்பா என அபத்தமாக பிரச்சாரம் செய்பவர் நாள்தோறும் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களை தடுக்க எப்போது நடவடிக்கை எடுப்பார் என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 12,170 போக்சோ வழக்குகள் விசாரணைக்காக நிலுவையில் இருப்பதாக தகவல். போக்சோ வழக்குகளில் 1 ஆண்டுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஆனால் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் புலன் விசாரணை மெத்தன போக்கோடு நடைபெறுவதால் வழக்குகள் தேக்கமடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அங்கன்வாடி செல்லும் 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் அங்கன்வாடி செல்லும் குழந்தை முதல் பணிக்கு செல்லும் பெண்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் வேதனை. மதுரையில் அவனியாபுரம் புறவழிச்சாலையில் ஈச்சநேரி பகுதியில் சாக்கு மூட்டையில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் சடலம் கண்டெடுப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே விவசாய நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் விவசாயிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக திமுக எம்எல்ஏ சண்முகையாவின் சகோதரர் மீது புகார். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தது முதல் திமுகவினர் அப்பாவி விவசாயிகளை குறிவைத்து மிரட்டி நில அபகரிப்பில் ஈடுபட்டு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகே மூதாட்டி மற்றும் அவரது மகள் மர்மமான முறையில் உயிரிழப்பு. திராவிட மாடல் ஆட்சியில் பெண் குழந்தைகளை சிசுவிலேயே அழித்துவிடும் அவலங்கள் ஒருபுறம், பள்ளிக்கு செல்லும் பெண் பிள்ளைகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகும் அவலம் மறுபுறம்,
தற்போது பெண்கள் தனியாக வீடுகளில் வசிக்கவும் பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளது. சென்னை ஆதம்பாக்கம் அருகே தந்தையை கத்தரிக்கோளால் குத்தி கொலை செய்த இன்ஜினியர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் படித்த இளைஞர்கள் கூட கொலை சம்பவங்களில் ஈடுபடுவது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூரில் மர்ம நபரால் கழுத்தறுத்து கடுமையாக தாக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஸ்டாலின் ஆட்சியில் குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடி வரும் நிலையில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே அஞ்சும் சூழல் உருவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு என திமுக உடன்பிறப்பு ஒருவர் புலம்பும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. பணம் வாங்கிக் கொண்டு தன்னை கொடூரமாக தாக்கியவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் வேதனை. காஞ்சிபுரம் அருகே இளைஞர்களையும் பள்ளி மாணவர்களையும் குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்திருக்கும் கஞ்சா புழக்கத்தால் இளைஞர்களின் எதிர்காலம் சூனியமாகி இருப்பதாக பொதுமக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் சங்ககிரி புதிய பேருந்து நிலையம் அருகே சாக்கு மூட்டையில் கடத்தப்பட்ட 22 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் பொதுவெளியில் சர்வசாதாரணமாக கஞ்சா கடத்தப்படுவதாக மக்கள் வேதனை. விழுப்புரத்தில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 90 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. ஏவல் துறை விழிப்புடன் செயல்பட்டால் சோதனை சாவடிகளை தாண்டி எப்படி கிலோ கணக்கில் குட்கா பொருட்கள் தமிழகத்திற்குள் வரும் என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அருகே வயலில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்ணை கத்தியால் தாக்கிவிட்டு 7.5 சவரன் தங்க செயினை பறித்துச் சென்ற மர்ம நபர். ஸ்டாலின் ஆட்சியில் செயின் பறிப்பு சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக பெண்கள் வேதனை. தலைநகர் சென்னையில் உள்ள மயிலாப்பூர் தொகுதியில் ஒரு வார காலமாக முறையான குடிநீர் வழங்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வானத்தை வில்லாக வளைப்போம் என்கிற ரீதியில் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த தந்தையும் மகனும் தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுக்கவில்லை என மக்கள் ஆதங்கம். மாடல் என தம்பட்டமடிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகர் சென்னையில் சுத்தமான குடிநீர் கிடைக்காமல் ஏழை எளிய மக்கள் காடும் ஆவர். கார் ரேஸ் நடத்துவதிலும் கடலில் சிலை வைப்பதிலும் ஆர்வம் காட்டும் அரசு எளிய மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கொடுப்பதில் ஆர்வம் காட்டாத அவலம். ஒரு வாரம் தண்ணி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு தண்ணி நாத்தடிக்கு சாப்பிட்ற தண்ணி இல்லை. நாங்கள் என்ன பண்ணிட்டு கஷ்டப்படுறாங்க, தண்ணி இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறதுக்கு ஒன்றுமே புரியல. எப்படி சார் கேன் தண்ணி வாங்குறது சம்பாதனையே சரியாக போயிடுது சார். எப்படி சார் நாங்கள் கேன் தண்ணி வாங்கி அதை யூஸ் பண்ண முடியும் சொல்லு. ஒரு கேன் வாங்கலாம், 4-5 கேன் சாப்பாடு செய்யணும், எல்லாமே செய்யணும். குளிக்கிறதுக்கு எப்படி சார் குடும்பம் எப்படி போகிறது? ஒரு கேன் தான் வாங்குறோம் 30 ரூபா கொடுத்து. அதுக்கு மேலே எங்களாண்ட வசதியில் வாங்குவோம். நேற்று டேங்க் தண்ணி வந்தது, அதுதான் பிடிச்சி இப்போ சாப்பாடு செய்கிறோம். ஆனால் பெரும்பாகமாக காவா தண்ணி கலந்து வருது. இந்த ட்ரைனேஜ் போடுறாங்களா, அதனால் நோண்டி மெட்ரோ ட்ரெயின் போகிறாங்களா, அதெல்லாம் நோண்டி பழுப்புன்னா மிஸ் ஆயிடுச்சு எனக்கு தெரில. ஆனால் காவா தண்ணி வருது, அதை சரிப்படுத்த சொல்லுங்க. சுகாதாரத்துறையின் அலட்சியத்தால் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மீண்டும் பணிச்சுமை, மருத்துவர்கள் பற்றாக்குறை. 24 மணி நேரமும் கட்டாய பணி செய்வதால் நோயாளிகளுக்கு தவறான சிகிச்சை அளிக்க நேரிடும் அபாயம் உள்ளதாக மருத்துவர்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கடந்த ஆண்டில் நடந்த சாலை விபத்துகளில் 18,007 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் 43% பேர் இருசக்கர வாகன விபத்தில் இறந்துள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல். நம்மை காக்கும் 48 என ஸ்டாலின் அரசு நாடகமாடும் நிலையில் இந்தியாவில் அதிகம் சாலை விபத்துக்கள் நிகழும் மாநிலங்களில் தமிழகம் முதலிடம் பிடித்த அவலம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே குடிபோதையில் இளைஞர்கள் மோதிக்கொண்ட அவர். திமுக ஆட்சியில் வீதிதோறும் மதுக்கடைகள் இருப்பதால் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி சீரழிந்து வரும் இளைஞர்கள்.
ராமநாதபுரம் உதவி கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கணக்கில் வராத பணம் பறிமுதல். திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத ரொக்கப்பணம் மற்றும் ஆவணங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையால் பறிமுதல். திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமான அவலம். சென்னை அண்ணா நகரில் போக்குவரத்து காவல் சிறப்பு உதவி ஆய்வாளரிடமிருந்து வாக்கி டாக்கியை பிடுங்கிச் சென்ற மர்ம நபர்கள். காவல் ஆய்வாளரிடமே வழிப்பறி செய்யும் அளவிற்கு திமுக ஆட்சியில் கொள்ளையர்களுக்கு துணிச்சல் வந்துவிட்டதாக மக்கள் வேதனை. விழுப்புரம் அருகே இறந்தவரின் பெயரில் 3 விதமான இறப்பு சான்றிதழை வழங்கி முறைகேட்டில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள். அரசு அலுவலகங்களில் அதிகாரிகள் தொடர்ந்து முறைகேட்டில் ஈடுபடுவதை ஸ்டாலின் அரசு எப்போது கண்டிக்கும் என மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,63,000 ரூபாய் பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடுவது அடுத்தடுத்து அம்பலமாகும் அவலம். பிங்க் ஆட்டோ திட்டம் வரும் 8ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அத்திட்டத்தின் கீழ் ஆட்டோ வாங்க விண்ணப்பிக்கும் மகளிரிடம் சிபில் ஸ்கோர் கேட்டு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அவலம்.